தமிழ்நாடு மக்களுக்கு அதேமாதிரி நானும் சேர்ந்த மாதிரி தமிழ்நாடு நானும் மக்கள் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் கூட நானும் தான் இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதே ஒரு சாதாரண ஒரு டிரைவர் நான், ஒரு டூர் வண்டி டிரைவர் நான். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் இப்போ எனக்கு ஒன்லி தமிழ் மட்டும் தான் தெரியும். இப்போ கூட எனக்கு தமிழ் தான் தெரியும், வேறு எந்த மொழியும் தெரியாது. நான் இங்கேருந்து இப்போ கர்நாடகாவுக்கு பெங்களூரு ஒரு டூர் ஒன்று கொடுக்குறாங்க. நான் போகிறேன், மைசூர் போகிறேன். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை, முருடீஸ்வரர், கோவா அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். ஆனால் நான் போகும்போது ஒரு டீ கடையில் போயிட்டு எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னு கேட்டாக்கா அவங்க வேறு பாஷையில் வந்து பேசுகிறாங்க. அதாவது கர்நாடகா பாஷையில் பேசுகிறாங்க, தெரில எனக்கு. அப்போது வந்து நான் கூட இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்கின்னு ஒரு வார்த்தை. அப்போ நான் என்னென்னமோ அந்த டீ குர்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நான் சொல்லி கேட்குறேன். அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்ன பண்ணால் ஒரு டீ கொடுக்குறாங்க. அந்த டீயை கொடுத்து வாங்கிட்டு சாப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு டீ என்ன விலை அப்படின்னு சொல்கிறது என்னால் கேட்க முடில. ஏன் காரணம் கேட்டால் என்ன விலைன்னு கேட்டாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒரு பாஷையில் கேட்குறாங்க, என்னென்னு கேட்குறாங்கன்னு தெரில, அதுமாதிரி கேட்குறாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறாரு. என்னன்றாரு, என்னது அந்த ட்ரீ என்னவோ சொல்கிறாரு விலை அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50 ரூபா நோட்டை நீட்டுறேன். நீட்டும்போது அவங்க கொடுக்குறது தான் சில்லற. அப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன், அவங்க 20 ரூபா எடுத்துனாலும் 30 ரூபா எடுத்துனாலும் நான் என்ன பண்ணுறேன், சரி இதான் ஒரு டீ விலை போலக்குது அப்படின்னு நினச்சி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சில்லறைய. அதனால் தயவுசெய்து அரசியலை ஓரம் வையுங்க. நமக்கு அதுக்கு தேவையில்லை. அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம மெயினாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உக்காந்துங்கிறோன்னு சொன்னாக்கா தமிழ் ஒரே ஒரு மொழியை வச்சுக்கின்னு இன்றைக்கி ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக பெருத்து போச்சு. ஆம்பளை பொண்டாட்டி வேலைக்கு போனால் தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஹிந்தி மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, கர்நாடகா மட்டும் கிடையாது. இன்னும் கேட்டிங்கனாக்கா அந்த இது நம்ம கோவா அந்த கொங்குனி பாஷைன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. எல்லாமே மொழியும் கற்றுக்கினாதான் இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு குடும்பத்தை சமாளிக்க முடியும். ஒரு குடும்பம் ஒன்று வேணா என் பையன் படிக்கிறான், படிச்சுட்டு தமிழையே படிச்சுக்கிறான், இங்கிலீஷை படிக்கிறான். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஜாப் வந்து ஒரு மகாராஷ்டிராவிலையோ இல்லை மற்றபடி வெளிநாட்டில் கூட ஒரு டென்மார்க்கில் கொடுக்குறான்னு சொல்லுவான். டென்மார்க்கில் வேறு பாஷை என்ன அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொழி எப்படி கற்றுக்கணும் போவான்? அங்கே போய் கேட்குறதா திருன்னு மொழிக்கு தான் செய்யணும், வேறு வழி கிடையாது. நாள் கணக்கு அப்படி போயிட்டுருக்கு. தயவுசெய்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம தமிழ் தான் அப்படின்னாக்கா தமிழ் முக்கியம். ஏன்னா அது தாய்மொழி. அதை நம்ம அதர் மொழியும் கொஞ்சம் கற்றுக்குங்கன்னு சொல்ல வரேன். கற்றுக்குங்க. அதை கற்றுக்குனா வெளியூர்லேயும் பிழைக்க முடியும், நம்ம குழந்தை குட்டிங்களும் பிழைக்க முடியும். இப்போ நீங்கள் இன்னும் ஒன்றுமே வேணாம், இன்றைக்கி ஒவ்வொரு விஐபி பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இல்லை மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்கள 4 லாங்குவேஜ் இல்லை 5 லாங்குவேஜ் இல்லை அவங்க இஷ்டப்பட்ட லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு ஸ்கூலு இந்த அளவு கற்றுத்தராங்க. ஆனால் நம்ம ஏழைப்பட்ட மக்கள் அந்த தமிழே ஒன்று மட்டும்தான் கற்றுக்கணும் உட்காந்துங்கிறோம். அது தாய்மொழி. அதனால் வந்து அதை நம்ம விட்டு கொடுக்க முடியல, யாருக்கும் விட்டு கொடுத்து முடியல. அதனால் தயவுசெய்து இதை 4 மொழியை நல்லா கற்றுக்குங்க, சரிங்களா? 4 மொழியை கற்றுக்கினா நம்ம பிள்ளைங்களும் வெளியில் போனால் பிழைச்சிக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்லேருந்து வரவங்க கூட பாரு, அதில் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் கற்றுக்குறான். ஆனால் அவனுக்கு எழுத தெரியாது. ஆனால் இதே நம்ம எழுத தெரிஞ்சு படிச்சுக்கணும்னா கிரேட். நம்ம தமிழ்நாட்டை இந்தியா மட்டும் கிடையாது, உலக லெவலில் எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்தலாம். இதுதான் உண்மை. ஆனால் 1008 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கே காதில் வாங்குறீங்க. நம்ம பிள்ளைங்களும் என்ன படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைங்க. இன்றைக்கி பெரிய பெரிய விஐபிலாம் கருத்து கணிப்பாக தெரிஞ்சு அவங்க பிள்ளைங்கள ஹிந்தி கற்றுக்கணும், கர்நாடகா கற்றுக்கணும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னமோ ஒரு பாஷை சொல்கிறாங்க, இப்போ தெரிலங்க. நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், ரெண்டாவது கொங்குனி கற்றுக்கணும். இது எல்லாமே ஸ்கூலில் அவங்க வந்து இருக்கப்பட்டவங்க எடுத்துன்னு போய் படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போனாலும் பிழைச்சிக்கணும். ஆனால் நம்ம மட்டும் இங்கே ஆரம்பத்துலேருந்து இங்கே உக்காந்துக்கணும். இது தேவைங்களா? அதனால் எல்லாருமே எல்லா மொழியும் கற்றுக்குங்க. கற்றுக்கினா நம்ம பிள்ளைங்க வெளி உலகத்துக்கு போனால் கூட அந்த பாஷையில் பேசி எல்லாத்தையுமே சாதிச்சுட்டு வரலாம். அதனால் இதுதான் உண்மை.
தயவு செய்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை கண்டிப்பாக நான் இல்லைனாலும் சரி, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டு பேசுகிறேன், இதை கொஞ்சம் எல்லாருக்கும் நீங்களும் ஒரு வீடியோ போட்டு பேசுங்க, பேசி சொல்லுங்கள், நல்லா அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள். அறிவுரை சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்காக அரசியலை பக்கம் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. நமக்கு தேவையில்லைங்க. அவங்க எதனா ஒன்று பேசி போட்டோம், நமக்கு என்னங்க தேவையில்லாத வேலை. நமக்கு தேவை என்ன? நம்ம புத்தி, நம்மளுடைய யோசனை, அது மட்டும் யோசனை பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்க தமிழையே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறோம். இப்போ நீங்கள் ஒன்றும் வேணாம், தமிழே கற்றுக்குறோம், நேராக போயிட்டு ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் கேட்டிங்களோ வேறு யார் கோயிங்க அது இதுன்னு சொல்கிறாங்க. தெரிலங்க, அது நமக்கு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் படிக்கல, 6ஆம் கிளாஸ் தான். ஆனால் நம்ம பிள்ளைங்க போய் திருன்னு முழிக்கக்கூடாதுங்க. 4 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க கற்றுக்கிறவன் தாங்க கில்லாடி. வெளியில் போய் வெளில வந்தாலும் சரி, அப்பா நான் போனேன்ப்பா, எல்லாத்தையுமே வென்றுட்டு வந்துட்டோம்பான்னு சொல்லணுமுங்க. அது மாதிரி பண்ணுங்க. நம்ம ஏழை குடும்பத்துக்கு தான் நான் சொல்கிறேன். பணக்கார குடும்பத்துக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க ஆல்ரெடி எல்லாமே எல்லா லாங்குவேஜும் கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா கர்நாடகா கற்றுக் கொடுக்குறாங்க, மலையாளம் கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு அந்த அளவு நமக்கு பண வசதி கிடையாது. நம்மலாம் ஏழைப்பட்ட குடும்பம். நான் டிரைவராக இருந்து ஒரு இடத்துல போய் ஒரு அவங்க லாங்குவேஜில் என்னால் பேச முடியலங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பைத்தியக்காரன் வந்துட்டான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏழை குடும்பம் அத்தனை பேரும் அவங்க சொல்கிற பிரகாரம் ஹிந்தி திணிக்கிறாங்க, எதனா ஒன்று பண்ணிட்டு போட்டால் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்மளுடைய இது என்னவோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எல்லாருமே 4 லாங்குவேஜ் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வெளியில் போனாலும் எல்லா லாங்குவேஜில் அவன் பேசணும். அதுதான் நம்ம புள்ள பேர் எடுக்கணும். அந்த பேர் மட்டும் எடுக்க சொல்லுங்கள், அது மட்டும் போதுங்க. யாராவது எப்படி போனால் நமக்கு என்னங்க இருக்குது? நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போங்க. இதாங்க. ரொம்ப நன்றி.